நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப இப்படி அழுறதுக்கு என்ன இருக்கு? தற்கொலை பண்ணிக்கிறது தப்பான விஷயம் எனக்கு தெரியும். அது ரொம்ப தப்பு. நான் இதை பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த அஸ்வின் தான் என்ன இதை பண்ண வைக்கிறாரு. இப்ப நான் செத்துதான் ஆகணும். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் அவர் சந்தோஷமா இருக்க கூடாது. அதனாலதான் இதை நானே பண்றேன். தூக்க மாத்திரை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, கம்மியா சாப்பிட்டா அப்புறம் சாக மாட்டேன். பொழைச்சுக்கிட்ட மானம் போகும். ஹாஸ்பிட்டல் செலவு வேற. பேசாம தூக்க மாட்டிக்கிட்டா? இல்ல இல்ல, ஒருவேளை ஃபேன் உடைஞ்சிட்டா அத்தைக்கு தானே தேவையில்லாத செலவு. ஐடியா, எல்லாத்தையும் விட செலவு கம்மியான ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி வேணும். அதோட இந்த அளவுக்கு செஞ்சா போதும்னு நினைக்கிறேன். நீ இது மட்டும் போதும். அடடா, என்னாச்சு மகாராணி? ஏன் திடீர்னு வந்து என்ன இப்படி கட்டி பிடிக்கிற? நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அத்தை. ஐயோ ஸ்ருதி, நான் போறேம்மா. எங்க? பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வர போறியா? இல்ல, அதை விட தூரமா. உங்க மாத்திரை மருந்து தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிடுங்கப்பா. அஸ்வின், சக்கரை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏற்கனவே இந்த சுகர் வியாதி கோவத்துல ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதனால இனிமே கோவப்படாம இருங்க. ஆனா உங்களுக்கு மறுபடியும் கோவம் வந்தா அந்த கோவத்தை லாவண்யா மேல காட்டாதீங்க. அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. நடந்த சம்பவத்துக்காக நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நீங்க போய் சந்தோஷமா இருங்க மிஸ்டர் அஸ்வின். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். போதும். இந்த வார்த்தைவை தான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் கடைசி ஆசையையும் அவர் நிறைவேற்றிட்டாரு. What? ஐயோ, இந்த விளையாட்டு விளையாடி நான் மேல போறது இவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன? ஒருவேளை நான் இவங்க மேல விழுந்துட்டேனா? இப்படி விழுந்த ஒரு கால் மட்டும் உடைஞ்சா என்ன பண்றது? மேல போறதுக்கு 2 காலையும் வச்சுதானே குதிக்கணும்.
ஸ்ருதியோட நட்சத்திரம் எல்லாம் எங்க போச்சு? இந்த பொண்ணு உண்மையிலேயே பைத்தியம்தான். அஸ்வின், நான் போனதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்து பாருங்க. அஸ்வின், இதை உங்களுக்காக தான் இங்க வச்சுட்டு போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஷூ, என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னா உங்களுக்கு அது பயன்படாதல்ல. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். இந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். ஏன்னா என்ன மாதிரியே நீங்களும் உங்க அப்பா அம்மாவை இழந்திருக்கீங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அவங்களும் ஏன் அப்பா அம்மா மாதிரி கண்டிப்பா நட்சத்திரமா மாறி இருப்பாங்க. அதனால நானே இப்ப நட்சத்திரமா மாற போறேன். ராத்திரி நேரத்துல 4வது நட்சத்திரம், நல்லா ஜொலிக்கிற நட்சத்திரம் தான் நான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணி, மாப்பிளைக்கு என்னாச்சு? பகவானே கிருஷ்ணா, ஸ்ருதி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியே அவர் டயர்டா ஆயிடுறாரு. என்ன செய்வார் அவரு? பேசாம ஒரு வேலை பண்றேன். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கேன். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப குதிச்சா நான் 10 நிமிஷத்துல கபாப் மாதிரி ஆயிடுவேன். என்ன ஸ்ருதி இது? முதல்ல பசங்க இருக்காங்கன்னு இப்ப வெயிலா இருக்குங்கிற. குதிக்க வேண்டாம் நினைச்சா அப்புறம் எதுக்கு இங்க வந்து? இல்ல நான் கண்டிப்பா குதிப்பேன். குதிச்சு தீருவேன். ஹலோ, கொஞ்சம் வழி விட்டு போங்க, இல்லனா உங்க மேல வந்து விழுந்துருவேன். வாட்? தற்கொலை பண்ணிக்கு வந்த எனக்கு எதுவும் ஆகாம இவருக்கு ஏதாவது? மேல இருக்கே, தள்ளி போங்க, இல்ல உங்க மேல விழுந்துருவேன். ஸ்ருதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, கொஞ்சம் வழி விட்டு போங்க, இல்லனா உங்க மேல வந்து விழுந்துருவேன். வாட்? தற்கொலை பண்ணிக்கு வந்த எனக்கு எதுவும் ஆகாம இவருக்கு ஏதாவது? மேல இருக்கே, தள்ளி போங்க, இல்ல உங்க மேல விழுந்துருவேன். ஸ்ருதி, Don't move. Stay there. நான் இப்ப வரேன். இவர் ஒருத்தர். இவருக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்றேன். ஒருவேளை இவரே வந்து என்ன தள்ளி விட்டுருவாரோ? இல்ல, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நானே இங்க இருந்து குதிப்பேன்.
பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை கீழ இங்க இருக்கு. பாருங்க, பக்கத்துல வராதீங்க, இல்ல நான் குதிச்சிடுவேன். ஓகே ரிலாக்ஸ். நான் முன்னாடி வரல. ஆனா நீ எதுக்காக குதிக்கணும்? வாட்ஸ் ராங் வித் யூ? தயவு செஞ்சு என்ன குதிக்க விடுங்க. ரொம்ப பட்டுட்டேன். நேத்துல இருந்து இதுக்கு தானே முயற்சி பண்றீங்க. முதல்ல விஷம், அப்புறம் கத்தி, அப்புறம் கயிறு. இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. அதனால நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத இப்ப நானே பண்ணிடுறேன். ஸ்ருதி அப்படிலாம் எதுவும் இல்ல. ரிலாக்ஸ். பக்கத்துல வராதீங்க. நான் முன்னாடி வரல. பிரீத். மூச்சு பயிற்சி பண்ணி இப்ப என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நேரத்துல என் மூச்சு தான் நிக்க போதே. ஓகே. பக்கத்துல மட்டும் வராதீங்க. ஸ்ருதி பின்னாடி பாரு. முன்ன பின்ன இப்ப எதுக்கு பார்க்கணும்? இப்ப நான் மேல மட்டும் தான் பார்க்கணும். ஒட்டு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சரி, அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, செத்ததுக்கு அப்புறம் நான் பூதமா வந்தெல்லாம் உங்களை பயமுறுத்த மாட்டேன். கண்டிப்பா லாவண்யாவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். பாவம் லாவண்யா ரொம்ப நல்லவங்க. உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா? லாவண்யாவை பத்தி இப்ப எதுக்கு பேசுற? என்னங்க, அவங்க தானே உங்களோட உண்மையான பூ. அது உண்மையான காதல். நான் ஒரு முள்ளு தானே. பூ முள்ளு என்ன பேசிட்டு இருக்க நீ? பூவுல முள்ளு இருக்கும்ல, அது நான் தான். ஸ்ருதி. இப்பதான் சொன்ன முன்னாடி வராதீங்கன்னு. வராதீங்க. ஓகே ஓகே ரிலாக்ஸ். லிசன் டு மீ. நான் எதுவும் கேட்க மாட்டேன். கமலேஷ் சார் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு. அதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வாட்? ஜாதகமா? அதுவும் 6 மாசத்துக்கு தான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க உண்மையான காதல் அவங்க தானே. அதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். நீங்க கொலை பண்ற வரைக்கும் ஏன் நான் காத்துட்டு இருக்கணும்? அதான் நானே தற்கொலை பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஸ்ருதி பாத்து. பக்கத்துல வராதீங்க. ஓகே ஓகே, நான் பக்கத்துல வரல. ஸ்ருதி நீ கீழ இறங்கு. ஏன்னா நீ நினைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த ஜாதகம் எதுவுமே நான் நம்ப மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாமே பைத்தியக்காரத்தனம், மூடத்தனம். சும்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் உண்மை இல்ல. உண்மைதாங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க லாவண்யா கிட்ட போன்ல பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டேன். உங்க வாழ்க்கையை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறீங்க. அப்பல இருந்து என் பின்னாடி வந்து என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. What nonsense is that? லாவண்யா கிட்ட எல்லாம் நான் உன்னை பத்தி எதுவுமே பேசல தெரியுமா? நான் இதுக்காக உன்னை பத்தி பேச போறேன். சாப்பிடுறவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் பாயும் சொல்லிட்டேன். நான் உயிர் கூட எழுதி வச்சிட்டேன். என் பொருட்கள்ல யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரும். அதனால அஸ்வின், உங்களுக்கு நட்சத்திரம் கிடைச்சிருச்சா? ஸ்ருதி தேவையில்லாம தமாஸ் பண்ணாத. நாம இத பத்தி உட்கார்ந்து பேசலாம். முடியாது. நீங்க லாவண்யாவோட சந்தோஷமா இருங்க. நாங்க மேலேயே இருக்கேங்க. நான் போகும்போது உங்க மேல எந்த கோவமும் இல்லைங்க. ஆனா ஒண்ணு, என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எந்த கேள்வியும் கேட்காமலேயே நான் உங்க வாழ்க்கையை விட்டு போயிருப்பேன். எதுக்கு நீங்க தேவையில்லாம இது என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அப்புறம் லாவண்யா, அவங்க என் ஃப்ரெண்டுன்னு தான் இது வரைக்கும் நினைச்சேன். ஆனா அவங்களும் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் இருக்குன்னா நான் எதுக்கு உங்க நடுவுல இருந்து உங்க 2 பேரையும் பிரிக்கணும்? ஸ்ருதி, நான் லாவண்யாவை லவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி கூட நான் அவளை லவ் பண்ணல. உன்னால எப்படி இந்த மாதிரி? அதுக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்ருதி, இதெல்லாம் உண்மை இல்ல. இந்த விஷயத்தை நான் ஒரே ஒரு வாட்டி தான் ரிப்பீட் பண்ணுவேன். நான் லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. இந்த காரணத்தை வச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்காத. அப்ப எனக்கு சொல்லுங்க, எதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எதுக்கு?
பாத்தீங்களா? அமைதியா இருக்கீங்க, எந்த பதிலும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் இதுதான் காரணம். நீங்க லாவண்யாவை காதலிக்கிறீங்க. அப்புறம் நான் போறேன், உங்களை விட்டு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஒண்ணு லாவண்யாவுக்காக பண்ணல, புரியுதா? என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நான் ஒண்ணு போய் சொல்லல. அப்ப பதில் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த கேள்விதான் என் மனசுல வருது. உண்மையை தெரிஞ்சுக்கிற முழு உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த கல்யாணம் முக்கியம் இல்லைல்ல? அப்புறம் எதுக்கு அஞ்சலி கூட சேர்ந்திருக்கீங்க? அஞ்சலி நிரந்தரமா விட்டுருங்க. இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. ஏன்னா உன்னை பத்தியும் ஷியாம பத்தியும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உனக்கும் ஷியாமுக்கு நடுவில் அஃபேர் தானே போயிட்டு இருக்க. அது தெரிஞ்சுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.